வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாட தொடங்குகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு தட ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே நமக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். எனக்கு ஒரு பெண்மணி பரிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லுங்கம்மா, என்ன பரிகாரம் உங்களுக்கு வேணும், எதுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு டைம் நான் கொடுத்துருந்தேன், இந்த டயத்தில் பேசுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 32, 35, 37 பேர் வரைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு ஃபோன் பேசி பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நோட்டு போட்டு நம்பர் 1, 2 நம்பர் போட்டு வச்சு அவங்களுக்கெல்லாம் நான் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னேன். எனக்கு இப்போவே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போவே சொல்ல முடியாதுமா, இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, வேகமாக ஓடிட்டுருக்கோம்னு, அது மாதிரி அந்த பெண்மணிக்கு எல்லாமே சீக்கிரமாக நடந்துடணும், பரிகாரம் சீக்கிரமாக கிடச்சிடும், அந்த பரிகாரத்தை சீக்கிரமாக செஞ்சிடணும். அந்த பரிகாரத்தை செய்கிறோமோ இல்லையோ, அந்த அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்த தொட்ட கதையான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரே ஒரு தடவை அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு என்ன சாமி ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க. இங்கே முறைப்படி பூஜைகளை நாம் நியமமாக செய்கிறது தான். பரிகாரம்னாக்கா நான் ஏதோ அப்படி இப்படின்ட்டுலாம் செய்கிறது இல்லைங்க. நான் சொல்கிறதெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிற அளவுக்கான பரிகாரங்கள் இல்லை, சின்ன பரிகாரங்கள். அந்த சின்ன பரிகாரங்களுக்குள்ளார தாங்க பெரிய விஷயங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. சரி, அப்படி ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. எனக்கு வீடு வாங்கணுங்க, சொந்தமாக வீடு வாங்கணுங்க என்ன இருக்குங்க அப்படின்னாங்க. சரிங்க, அப்படி வீடு வாங்கணுன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குடைய விஷயத்துக்கு அவங்க கணவர் பற்றின விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு, ஜாதகம்லாம் கிடையாது, அவங்களுடைய விஷயத்தை கேட்டுட்டு அவங்களுக்கான பரிகாரங்களை நான் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ அவங்கள்ட்ட 11 வாரங்கள் இது மாதிரி செய்யுங்க அப்படின்னாக்கா, ஏசாமி ஒரு வாரம் செஞ்சாக்காவே நமக்கு கிடைக்காதுங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டேன். கல்யாணம் ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். 3 இருக்குங்க, ஒரு 2 பொண்ணு ஒரு பையன் அப்படின்னாங்க. கரு உண்டான அடுத்த நாளே குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். அது எப்படிங்க அப்படின்னு சிரிச்சாங்க. ஒரு கரு உண்டாகிறதுக்கே நாட்கள் ஆகுது, அந்த கரு சிசுவாக வளர்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகுது, அந்த சிசு அசைவை கொடுப்பதற்கு பல மாதங்கள் ஆகுது, அதற்கப்புறம் அது இந்த பூமியில் ஜனிப்பதற்கு, அந்த பிரசவ நேரத்தில் ஜனிப்பதற்குன்னு நேரமாகுது. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு தானே ஒரு குழந்தை ஜனிக்குது. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு இப்போ வீடு வாங்கிட்டாங்க. வீடு வாங்கிறதுக்கு உண்டான மனை வாங்கிட்டோம், வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அந்த சகோதரி சௌக்கியமாக இருந்து நல்லபடியாக வீடு கட்டி வாழ்க்கையில் முன்னேறணும்னு இந்த சமயத்தில் நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ஏன் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த செவ்வாய் பகவான் தான் பூமிகாரகன். ஏன்னா இந்த பூமி தாயினுடைய மைந்தன் செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். எப்படியெல்லாம் கனெக்ஷன் நமக்கு சாஸ்திரங்கள், நம்மளுடைய புராணங்கள் எல்லாம் அமைத்து கொடுத்துருக்கு. ஜோதிட சாஸ்திர நூல்கள் அதைத்தான் சொல்லுது. நீ வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா சிறுவாபுரிக்கு ஏன் போக சொல்கிறாங்க, சிறுவாபுரிக்கு மட்டும் ஏன் போக சொல்கிறாங்கன்னு தப்பாக நடத்துக்காதீங்க. நீங்கள் எந்த முருகன் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கிறதுக்கான அருளை தருவார் முருகன். முருகன் யார்? செவ்வாய் பகவானுக்கு அதிபதி. செவ்வாய் யார்? பூமிகாரகன். பூமிகாரகன்னா என்ன? பூமி மைந்தனுடைய பூமி தாயினுடைய பிள்ளையாண்டான். அப்படி பிள்ளையாண்டா நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னா முருகப்பெருமான் கிட்ட வந்து நின்றுடும். அதனால தான் உங்களுக்கு திருமண தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம செவ்வாய் வழிபாட்டை செய்யணும். நவகிரகங்களில் இருக்கிற செவ்வாய் பகவானை நாம் வழிபடணும். அதே போல் செவ்வாய் பரிகார ஸ்தலம், செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலமாக போற்றப்படுகிறது வைத்தீஸ்வரன் கோவில். அங்கே இருக்கிற அங்காரகன் தான் நமக்கெல்லாம் செவ்வாய் தோஷத்தை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக இருக்கிறார். அதனால் நாம் வீடு மனை யோகம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நாம் முருகப்பெருமானையும் நவகிரகங்களில் இருக்கிற செவ்வாய் பகவானையும் நாம் தரிசனம் பண்ணி வேண்டிக்கணும். எப்பயாவது ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம் நேராக வைத்தீஸ்வரன் கோயில் போய் அங்கே இருக்கிற அங்காரகனுக்கு வழிபடும். என்னுடைய இனிய நண்பர் கல்யாண சுந்தர குருக்கள் அப்படின்னு அங்கே இருக்க கல்யாண குருக்கள்னு பேர்.
ரொம்ப எளிமையான அன்பான ஆத்மார்த்தமாக பூஜை செய்யக்கூடிய மனிதர்களில் நான் பார்த்த வகையில் சில பேரெல்லாம் படாடோபமாக இருப்பாங்க. சில பேர் மினிஸ்டர் வந்தாக்கா அதுக்கு தகுந்தது மாதிரி சில குருக்கள்லாம் பூஜை பண்ணுவாங்க. எம்எல்ஏ வந்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பூஜை, நடிகர்கள் வந்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பூஜை. ஆனால் எந்த எம்பியாக இருந்தாலும், எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும், எந்த அமைச்சராக இருந்தாலும், எந்த எளிய பக்தர்களாக இருந்தாலும், இந்த அம்பி எனக்கு என்னுடைய சகோதரர் மாதிரி அப்படி ஆத்மார்த்தமாக பூஜை செய்யக்கூடியவர். எந்த பிரதிபலனும் எதையும் எதிர்பார்க்காம ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாட்டோட செய்யக்கூடியவர் கல்யாண குருக்கள் அப்படின்னு பேர். அப்படி அவர் அங்கே இருக்கார். அதே போல் அந்த செவ்வாய் பரிகார க்ஷேத்திரத்துக்கு போய் வைத்தியநாத சுவாமி கோவில் குடிகொண்டிருக்கிற தையல்நாயகி அம்பாள் அழகு ததும்ப காட்சி தருகிற அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்காரகனை வேண்டிட்டு வந்தாலே நமக்கு செவ்வாய் கிரக தோஷங்கள் எல்லாமே விலகி, செவ்வாய் பாதிப்புகள் எல்லாமே நீங்கி. அதே போல் பூமிகாரகன், நமக்கு வீடு வாங்கணும், மனை வாங்கணும். ஏன் கேட்குறீங்க, ஒரு மனையை வாங்கி வீடு கட்டி பாதியிலே நிற்கிதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவும் செய்யலாம். இங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போய் மனதார பிரார்த்தனை செய்யும். நவகிரகங்களில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணும். தொடர்ந்து 11 வாரம் இதை செய்ய உங்களுக்கு கட்டின பாதியில் நிற்கிற வீடு கட்டிடலாம். அதனால் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிற செவ்வாய் பகவானையும் அங்காரகனையும் கந்தபெருமானையும் நாம் மனதார வேண்டி வந்தால் நமக்கு சொந்த வீடு கிடைத்தே தீரும். அந்த பெண்மணிக்கு அப்படித்தான், அவங்க ஏதோ ஆசைப்பட்டாங்க, ஒரு வாரம் ஒரு தடவை பூஜை பண்ணாக்க கிடச்சிருமான்ட்டு. ஆனால் அவங்க 4வது வாரம் பண்ணும்போதே அவங்களுக்கு மனை வாங்குகிற அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துருச்சு. இப்போ அவங்க இதுக்கு மாசியில் வந்து பூமி பூஜை போட்டு போர் போட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறோம்னு அந்த அம்மா சொன்னாங்க. என்ன கூட இன்றைக்கி அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க உங்கள் ஊர் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுக்கிட்ட இருக்குது, வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குங்க அப்படின்னு. பார்ப்போங்க, முடிஞ்சா நான் வரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். இல்லை சாமி நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால் செவ்வாய் பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள். செவ்வாய் கிரக தோஷ பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். வீடு மனை யோகங்கள், சொந்த வீடு கிடைக்கிற யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும்னா முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நவ கிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கணும். நிச்சயமாக நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்க போகிறது உறுதி. வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.